நிர்வாகிகளே, தமுமுகவுடைய 31வது ஆண்டு விழாவை நினைக்கும் போது இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில செயலாளருடைய ஞாபகம் எனக்கு வருகின்றது. அதே போல் தலைமை பிரதிநிதியுடைய ஞாபகமும் எனக்கு வருகின்றது. இந்த இயக்கத்தினுடைய துவக்கப்பட்ட காலத்தில் எண்ணற்ற சேவைகள் இருந்தாலும் அது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முன்னோடியாகத்தான் திகழும். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னை அறிமுகப்படுத்தும் போது மாநில செயலர் சொன்னார் தாம்பரம் யாக்கூப் என்று சொன்னார். ஆனால் சொந்த மாவட்டத்திலே தாம்பரம் யாக்கூப் என்று பேர் வாங்கக்கூடியவர்கள் நானாத்தான் இருக்க முடியும். என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி. அதிகாலையில் பரமக்குடியில வந்து இறங்கி என்னுடைய உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு தான் நான் வருகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தமுமுக ஒரு ஆழ்மையான மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய, மக்களை வீரியமிக்க மக்களாக வழிநடத்தக்கூடிய மாபெரும் அமைப்பாக இருந்தாலும் 31 ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்கு பல்வேறு காலகட்டத்தில் பணியாற்றி விட்டு தனக்கென்று ஒரு கட்சியை உருவாக்கி மக்களுக்கு பணியாற்றி வருகின்றனர். கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் இருந்து கொண்டு இருக்கின்றார். பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களாக இந்த தொண்டியிலிருந்துதான் பல்வேறு இயக்கங்களுக்கு தலைவர்களும் உருவாகின்றார்கள். இந்த தொண்டியை அடையாளம் காட்டப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊராக இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சாதிக்கு பாட்சாவுடைய வரலாறை ஒரு ரத்தின சுருக்கமாக ஏற்கனவே நான் சொன்னேனே என்று எனக்கு தெரியவில்லை. இந்து பரிமாண சபையினுடைய நிர்வாகி இருக்கக்கூடிய அவர் பேர் எனக்கு தெரியவில்லை. அவர் நண்பர் என் கடைக்கு வரும்போது அவரிடத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த இயக்கத்துக்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் 1998 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஏற்பட்டது. 95 அமைப்பு உருவாக்கப்பட்டு 96 அமைப்பு பெரிதாக வளர்ந்து 97, 98 மிக பிரமாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் போது தேர்தல் புறக்கணிப்பை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தை முன்வைத்து மாநாடு முன்னிறுத்து நாம் அறிவித்தாலும் பிப்ரவரி மாதம் வேண்டாவிருப்பாக கோயம்புத்தூரில் ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை நேற்று நடத்தியது போல ஒரு நடத்தி காட்டினார்கள். அப்பொழுது நானும் சாதிக்கு பாய்ச்சா அவர்களும் உங்க ஊரை சேர்ந்த நம்முடைய முன்னாள் வக்பு வாரியத்தினுடைய தலைவர் தொண்டியதனவர் ஐதர்பாய் அவர்களும் சவுந்தர்யா லாட்சியில் இருந்து போது சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படுகின்றோம். உடனடியாக சாதிக்கு பாய்ச்சாடு இருந்த சில பொருட்கள் பணம் உள்பட ஒரு இடத்துல கொடுத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் 12 நாள் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டோம். சாதிக்கு பாய்ச்சா உள்பட நான் உள்பட முன்னாள் வக்பு வாரியத்துடைய தலைவர் அண்ணன் ஐதர்பாய் உள்பட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் போது கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் சாதிக்பாய் அவர்கள் சலிப்பில்லாமல் உள்ளே 12 நாள் இருந்து 2 நாள் கண்டிஷன் பெயில் 8 நாள் போட்டு அவரோட மறந்திருக்கலாம். பிறகு நாங்கள் வெளியில வந்து மீண்டும் கழகப்பணி கட்சி பணி ஆற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த உரம் சிறைச்சாலைக்கும் அஞ்சாத தமுமுக காரர்களை கொண்ட ஒரு இயக்கம் என்பதை நினைவூட்டுவதற்காக 31வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இடையில வந்தவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. பஞ்சம் புரைக்க வந்தவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. ஏதேதோ அமைப்புகளை கொண்டு வந்து நிறுத்தவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. அடிகளையும் மிதிகளையும் காயங்களையும் பற்றுதான் இந்த நினைவாற்றல தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதே போலதான் பல்வேறு சென்னை மாவட்டம், இன்றைக்கு வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை கிழக்கு 2 மாவட்டமா பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. இது எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான்
நம்முடைய ஜெயலலிதாதீன் அவர்கள், அண்ணன் ஜெயலலிதாதீன் அவர்கள். அப்பொழுதும் நாங்கள் காஞ்சி மாவட்டம் தனிதான், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தனிதான். அப்பொழுது அவர் மறந்திருக்கலாம், ஐசோஸிலே அப்ப இருந்த உங்களுடைய அமைப்பாளராக இருந்த அண்ணன் ஜெயலலிதாதீன் அவர்களும் ஐதர்பாய் அவர்களும் அவரை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அப்பொழுது தாம்பரம் சகோதரர்கள் வந்து விட்டார்களா என்று கேட்டார். தாம்பரத்திலிருந்து சகோதரர்கள் போனால் மட்டும்தான் தலைவர்கள் மேடை ஏறக்கூடிய காலகட்டமாக இருந்தது அவர் மாவட்ட தலைவராக இருக்கும் போது. அதே போல ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில், ஏன் சிரிக்கிறேன் என்று சொன்னால் பின்னால் தெரியும், ஒரு சோதனையான காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு காவல்துறை வேணோடு போய் அண்ணன் ஜெயலலிதாவினுடைய குடவுல போய் நிறுத்தி எங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கொடுன்னு கேட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பாவிகளா, காவல்துறையோட வந்து சூட்கேஸ் கேட்குறீங்க, வர வழியில கொடுத்தே ஆகணும். அப்ப அவர் ஹோல்சேல் வியாபாரி, கொடுத்தே ஆகணும். அப்ப சூட்கேஸ் எடுத்து கொடுக்கின்றார், நாங்கள் வாங்கி செல்கின்றோம். ஏன் எதுக்கு சொல்றேன் என்று சொன்னால், பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் இந்த அமைப்பு உருவானது. பல்வேறு தியாகங்கள், சொல்ல முடியாத தியாகங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று இப்ப குரல் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் குரல் கொடுக்காத காலகட்டத்தில் இந்த தமுமுக குரல் கொடுத்தது. குரல் கொடுத்த விளைவாகத்தான் இடஒதுக்கீடு விவாத பொருளாக மாறியது. இப்பொழுது சொன்னார்கள், டில்லியிலே நடைபெற்ற இந்த அணிவகுப்பு பேரணியின் சமூக நீதி மாநாட்டில் பங்கெடுத்தவர்களுக்காக இந்த விருதை நான் வழங்குகின்ற நினைவாண்டி சொன்னார். ஆம், 2007 மிக பிரமாண்டமான ஒரு சமூக நீதிக்காக, இடஒதுக்கீடுக்காக ராணுவ அணிவகுப்போடு அங்கே RSS பிஜேபியை நேருக்கு நேர் நின்று களமாடியவர்கள் தான் தமுமுகவுடைய தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு வயதான ஆகிவிடலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது. ஆகையால் இந்த 31வது ஆண்டு பொன்னு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அரசியல் லாபத்துக்காக இல்லாமல் உள்ளபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, எழுச்சிபூர்வமாக தன்னுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து, ஜமாத்து நிர்வாகிகளை அழைத்து, பாதிரியார்களை அழைத்து, இந்து மக்களையும் அழைத்து கண்ணியப்படுத்தி நம்முடைய அமைப்புடைய வரலாறை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த செயல் வீரராக பேரூருடைய இந்த தொண்டி பேருடைய நிர்வாகிகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக வாழ்த்துகிறேன். நான் மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும், தமுமுக காரன் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு, அந்த திமிரோடு நான் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்த சாரிக் பாட்சா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.